அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். The epistle to the Ephesians in the 5th chapter, 5வது அதிகாரம், 21வது வசனம். 21வது வசனம். தேவ பக்தியோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். தேவ பக்தியோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். வேதத்திலே தொடர்புகளிலே 3 அதிகாரங்களை ஆமோதிக்கிறார்கள். திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். திருவசனம் 3 தொடர்புகளின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆமோதிக்கிறது. அவை யாவன: குடும்ப தொடர்பு, திருச்சபையிலே இருக்கும் தொடர்பு, ஒரு தேசம் என்று குடும்பமாக இருக்கிறோமே, பெருத்த குடும்பம், அதனுடைய தொடர்பு. இந்த 3 அதிகாரத்தையும் வேதம் ஆமோதிக்கிறது. ஆனால் வேதத்தையே மையப்பொருளாக கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இவற்றிலும் அடிப்படையாக ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை ஏற்றால்தான் இவை 3ம் ஒருங்கே அமைய வாய்ப்பு உண்டு. அது என்ன தொடர்பு? என்னை ஆக்கி அமைத்தாரே, அவரோடு நான் கொண்டிருக்கும் தொடர்பு, ஒப்புரவு ஆகும் ஐக்கியத்தை, ஒப்புரவு ஆகுதல் என்ற ஐக்கியத்தை. இப்படி தேவனோடு நான் ஒப்புரவாகுவதற்காக தன்னுடைய திருக்குமாரனையே கொடுத்து அவருடைய உதிரத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி மறுபடியும் நான் குடும்பத்தின் அங்கத்தினனாகுவதற்கு வழி திறந்து வைக்கிறார். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே சிறு கதைகளை சொல்லி இந்த தொடர்பை விளக்கினார் ஆண்டவர். காணாமற் போன ஒரு காசு, மற்ற 9 காசுகள் இருந்தாலும் அந்த ஒரு காசு கிடைக்கும் வண்ணம் விளக்கை ஏற்றி வீட்டிலே இருந்த எல்லா மற்ற தட்டுமுட்டு சாமான்களையும் ஒதுக்கி விட்டு தூற்றி அந்த காசை கண்டுபிடித்த உடனே காணாமல் போனதை கண்டுபிடித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியை எல்லோருக்கும் சொல்லும் ஆண்டவர். இப்படிப்பட்ட இதயம் கொண்டவர் என் ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர். அது மட்டுமல்ல, 100 ஆடுகள், ஒரு ஆடு, 99 போதாதா? 1 காணாமல் இருக்கும் பொழுது 99 ஆனந்தம் இன்னும் பூர்த்தியாகவில்லை. The shalom of the people of God is incomplete if one is missing. ஓடி போய் தேடி பிடித்து காணாமல் போல ஆட்டை தன் தோளிலே போட்டுக்கொண்டு காணாததை கண்டுவிட்டேன் என்று வெற்றியோடு பாடி வரும் தேவன் உங்கள் தேவன், என்னுடைய தேவன். கெட்டுப்போனான் ஒரு மகன், இருமாப்போடு பேசுகிறான், எனக்கு உரியதை கொடுத்து விடு. தகப்பன் என்னென்னமோ சொல்லி இருக்கலாம், அப்பா இது உனக்கு உரியதாக இருக்கும் உரிமைக்கு காரணம் என்ன? என்னோடு நீ கொண்டிருக்கும் தொடர்பு. என் மகன், நான் உன் தகப்பன், இந்த தொடர்பு இல்லாவிட்டால் சொத்துல உரிமை இல்லையே, என்ன பேசுகிறாய்? அதெல்லாம் எனக்கு கேட்க நேரமில்லை, எனக்கு உரிய உரிமையை கொடுத்து விடு. கொடுத்து அனுப்புகிறார். நவீன காலத்தின் மனிதனுடைய ஏக்கம் இதுதானே. என் கைப்பொருள், என்னுடைய சிந்தையினாலே விளைந்த விளைவுகள். It is the result of my intellect. It is the result of my skills. To whom am I accountable? The enormous gifts that belong to modern man seem to, in his own thinking or his own possessions, sui generis. He himself has given existence to himself. To whom am I accountable? செக்குலர் என்று கூறுகிறார்களே, தேவன் தன்னை மீறி இருக்கும் இன்னொரு அதிகாரம் எனக்கு அவசியம் இல்லை என்று கூறும் இந்த மமதையின் அடிப்படையான காரணம் என்ன? இவைகளெல்லாம் எனக்கு உரிய பொருள். இது எவரிடத்திலும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, இது என்னுடைய பிறப்பின் உரிமை. கொடுத்து விடு.
கொடுத்து அனுப்புகிறார். வெறுமைக்குள்ளே போகிறான். உள்ளான எல்லாவற்றையும் கொண்டு உதாரித்தனமாக இழந்த பின் அவனோடு இருந்த அந்த நண்பர்களும் போய்விடுகிறார்கள். பன்றியின் உணவு கிடைத்தால் போதும். There is a remote relationship between the pig and the man. It is true. They are both mammals. They probably have the basic animal instinct to drink, eat and reproduce. But there ends the similarity. Man who has been created in the image of God, தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் வேறு எந்த பூர்த்தி இருந்தாலும் அந்த கடைசி பூர்த்தி இல்லாவிட்டால் அதிருப்தியினாலே கிடைத்த பொருளை எல்லாம் சூறையாடும் நிலைமையில இருக்கிறான். Alienation, alone, a feeling of abandonment, all of them are a result of this extreme secularity of a modern mind. கடைசியில பன்றியின் ஆகாரத்தை தின்று கொண்டு இருப்பவன் திடீரென்று அவனுக்கு புத்தி தெளிகிறது. ஆங்கிலத்திலே he came to himself என்று வசனம் திருப்பப்பட்டு இருக்கிறது. அதே வசனம் தமிழிலே புத்தி தெளிந்து. புத்தி தெளிந்த உடனே அவன் உணர்வது என்ன? நான் பன்றி அல்ல. Is that a big discovery? Yes, it is. It is one of the most fundamental, basic discoveries. I am not purely an animal. நான் வெறும் மிருகம் அல்ல. மிருக சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது உண்மைதான். மிருகத்துக்கும் எனக்கும் சில காரியங்களிலே தொடர்பு உண்டு, உண்மைதான். ஆனா நான் மிருகம் அல்ல. என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் மிருகத்தை சிருஷ்டித்தை போல வெறும் வார்த்தையினாலே எனக்கு இருப்பு கொடுக்கவில்லை. வார்த்தையினாலே ஆக்கி அமைத்த பொருளை கொண்டு எனக்கு சரீரத்தை கொடுத்தார். சரீரத்தை கொடுத்த பின் என் அருகிலே வந்து என் மேல் ஊதி எனக்கும் அவருக்கும் சமமாக இருக்கும் அனுபவமாகிய ஆவியின் தன்மையை எனக்கு கொடுத்துவிட்டு என்னை மனிதனாக்கினார். இதை உணராவிட்டால் ஒரு விதமான தொடர்பிலும் பலன் இருக்காது. குடும்பத்தை பற்றி காலையிலிருந்து சாயங்காலம் வரை வியாக்கியானம் வைக்கலாம். ஆனால் அடிப்படை தொடர்பிலே பங்கம் இருக்கும் பொழுது குடும்ப தொடர்பிலே அந்த மகா பெரும் ஆசீர்வாதமாகிய புரண்டு ஓடும் ஜீவ நீர் கிடைக்கவே கிடைக்காது. தாகத்தினாலே வாடிக்கொண்டே இருப்போம். கிணற்றடிகளே அவளை சந்தித்தாராம். ஞாபகம் உண்டா உங்களுக்கு? கிணற்றிலே சந்தித்து மதியான வேளை, ஏனென்றால் தன் கனம் உள்ள பெண்கள் ஒருவரும் அந்த வேளையிலே தண்ணி எடுக்க வரமாட்டார்கள். அப்பொழுது போனால் இவளை அடித்து துரத்துறவர்கள் கிடையாது. ஆகவே நீர் எடுக்க வருகிறாள். அவளை சந்தித்து எனக்கு தாகம், தண்ணீர் கொடு என்று கேட்கிறார் உலக ரட்சகர். ஏங்க அப்படி பண்றார்? அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு எனக்கும் எங்கய்யா வழி சொல்லுங்க. அவளை விட நம்ம யாரும் உயர்ந்து விட்டோமோ? நம்மளையும் தேடி அப்படியே தானே வந்தார். குறை தனக்கு இருப்பது போல நடித்து என்கிட்டவும் கோட்டியும் வந்து எனக்கு நீ தேவை என்று சொன்னார். அவளையோட நம்ம ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. அதே கேள்விதான் கேட்டார். சரி, பேச்சு வலுத்து கொண்டே போகிறது. கடைசியில் அவ சொல்றா, இந்த தண்ணி எனக்கு தான் தாருமே, அப்ப நான் இங்க தினம் வர வேண்டியது இல்லையன்றா. அப்ப என்ன சொல்றாரு? போய் உன் கணவனை கூட்டுவான்னு சொல்றாரு. அவ என்ன சொல்றா? எனக்கு கணவன் இல்லை என்றா. அப்ப சொல்றாரு, நீ இப்பதான் முதல்ல உண்மையை சொல்ற, நீ இப்ப கூடி வாழ்றியா, உன் கணவன் இல்ல. என்ன சொல்றாரு? ஏமா உனக்கு தாகம்னு சொல்ற, அந்த தாகத்துக்கு நீ வேணும்னு சொல்ற, இந்த தாகத்தை வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ போய் தண்ணி கேட்டுட்டு இருக்க. மனித தொடர்பு உனக்கு இது கிடைச்சிடும் யோசிச்சு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இன்னொரு மனுஷன் தாண்டிக்கிட்டே போற. யாரும் உனக்கு கொடுக்கல. ஏன்? முதல்ல நல்ல இனிப்பான பேச்சுகள் பேசும் அந்த பசுமையான தொடர்பு இருக்கும் காலத்துல என்னமோ உன்னை பார்த்தா சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு, என்ன பார்த்தா சந்திரனை பார்த்த மாதிரி இருக்கு, என்னமோ கதையெல்லாம் உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? தமிழர் மத்தியில ஏகமா உண்டு, குறைவே கிடையாது. வளர்மதி நீ, அல்லி மலர் நான், என்னென்னமோலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வரும் நாட்களில தொடர்பினுடைய பொருத்தம் என்னது என்று சோதித்து பார்க்கும் அந்த வேளைகளிலே எனக்கு இருக்கும் தாகத்துக்காக அவளிடத்துல போய், அம்மா என்னென்னமோ சொன்னிய, நான் தான் சூரியன் நீ தான் மலர், என்னமோ சொன்னிய, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துன்னா அவ என்ன சொல்றா? என்கிட்ட அந்த மாதிரி தண்ணி கிடையாது, நீ எனக்கு தண்ணி ஊத்துவ, நான் காத்துட்டு இருக்கேன். கேக்குறீங்களா?
தமிழ்ல தான் சொல்றேன்னா. என் தம்பிமார் பாட்டு பாடும்போது பல்லு டாக்டர் பல்ல பிடுங்கிற மாதிரி உங்களை பாட வச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோபப்படுறீங்களோ? நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? சிரிங்கன்னா சிரிக்க மாட்டீங்க. இப்ப பார்த்தா தெரியுது எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்ல. ஆர்ப்பரி 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 நகா நகை என்ன தார்ப்பரி? நான் சொல்றது கேக்குறீங்களா? எனக்கு தாகம் இருந்து ஒரு இன்னொரு மனுஷிகிட்ட போய் என் தாகத்தை நீ போக்கணும்னா அவ என்னதான் செய்வா பாவம்? எவ்வளவுதான் நான் சூரியன் அவ தாமரை மலரா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாத. ஐயா உனக்குள்ள இருக்க இந்த தாகத்துக்கு என்னால இயலாது. உடனே என்ன பண்றேன்? You are useless. I will find another one. 6 times. பாக்குறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ். Listen to the word of God. I am nothing. No, I'm not saying anything about you. This is the truth of all humanity. There's so many young people sitting here who are yet to be married. They need to know too. உள்ளுக்குள்ள இருக்க ஆள் தத்துவத்தின் ஆத்மீக தாகம் எந்த மனித தொடர்னாலும் போகவே போகாது. நான் பண்ணி இல்லைன்னு சொன்னானோ ஏன் இப்படியாச்சு? எனக்குள்ள தாகத்தை வச்சுட்டு சுவாமி, இந்த ஆவியின் தொடர்பு எனக்கு வரலன்னா நான் பூர்த்தியே பெறவில்லை. 10,000 ரூபாய் மாசம் நான் சம்பாதிக்கலாம், 2 கார் வச்சிருக்கலாம், 3 டிரைவர் வச்சிருக்கலாம். திருப்தி இல்லையே, தாகமா இருக்கனே, எங்க போறது நானு? நான் பன்றி அல்ல, நான் மனுஷன். புத்தி தெளிந்து என்ன சொன்னா, நான் மனுஷனா இருக்கிறதுனால எனக்கு ஒரு அப்பா இருக்கார். அப்பா இருக்கிறதுனால தகப்பனுடைய வீடு உண்டு. தகப்பனுடைய வீடு இருக்கிறதுனால நான் வீடு திரும்பலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயாலாம் சொல்லவே மாட்டீங்களோ? ஆர்ப்பரி 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 ஹல்லேலூயா பாட்டுல தான் சொல்லுவீங்களோ? I'm not a pig. I'm a human being. Because I'm a human being, I have a father. Because I have a father, there is a home. Because there is a home, there is a homecoming. Hallelujah. எழுந்தான் நடந்தான். ஐயா நீங்க என்னமோ சொல்றீங்களே, இயேசுவோட தொடர்புன்றீங்களே, சபையில் அங்கத்தினர் இருந்தா இயேசுவோட தொடர்பு இல்லையா? இருக்க வேணும், ஆனா இல்ல. ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம பாரம்பரியமா அதுலயே பிறந்து வளர்ந்துட்டோம். ஆமாவா இல்லையா? நானும் அப்படித்தான் இருந்தேன். 6 பரம்பரை. என்னுடைய மூதாதையர்ல அநேகர் கேனன். கேனன்னா என்னன்னு தெரியுமா? பிக் நாய்ஸ். தெரியாதா? சின்ன துப்பாக்கி டொப்புனும், கேனன்னா டுபியூல். In the hierarchy of the church, cannons are big noises. They're big people. That didn't make me a believer at all. Until personally, a classmate of mine, என்னோடு இருந்த உடன் வகுப்பில் படித்த என்னுடைய நண்பன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அந்த வல்லமையை நான் கண்டு அதுக்கப்புறம் தான் இயேசுகிட்ட வந்தேன். ஆகவே ஒரு பாரம்பரியத்தினால விளையும் விளைவு அல்ல, அது தனிப்பட்ட விதமான எனக்கும் அவருக்கும் இருக்கும் தொடர்பு. இந்த தொடர்பு இல்லை என்றால் மற்ற தொடர்புகள் எல்லாம் கிறிஸ்தவ தொடர்பாக மாறுவதற்கு வழி இல்லை. There are 3 relationships for which God in His scripture gives you an acknowledgement. One is the family, the other is the church, the third is the government of the country. We as believers are asked to submit to this authority. சரி, இந்த 3 அதிகாரங்களிலே இருக்கும் தொடர்பை பற்றி வேதத்தில் நம்ம கண்டுகிறது என்ன? முதலாவது முகவுரையிலேயே 3 குடும்பங்களை உங்களுக்கு ஓரளவு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் 3 குடும்பங்கள்? They are sort of a model, மாதிரியாக 3 குடும்பங்கள் வேதத்திலிருந்து. இது ஏற்கனவே நான் சொன்ன காரியம் தான், உங்களில் சிலர் இதை கேட்டே இருப்பீர்கள் நிச்சயமாக. முதலாவது குடும்பம் பசுமையான பருவத்தை கொண்ட குடும்பம், வசந்த காலத்தை அனுபவிக்கும் குடும்பம். ஆனா காலம் வசந்த காலமாகவே வருஷம் முழுவதும் இருக்கிறது இல்லை இல்லையா? ஆமாவா இல்லையா? கோடை வரதான் செய்யுது, குளிர் நாள் வரதான் செய்யுது,
வசந்த காலமாவே வருஷம் முழுவதும் இருக்கும்னாக்கா நல்லதா இருக்கும். ஆனா அப்படி இருக்க முடியாது, இயற்கைக்கு விரோதமான காரியம். இந்த தம்பதிகள் தான் யாரு? அவன் பேரு ஈசாக், அவ பேர் என்ன? ரெபேக்கா. இதையே நான் வசந்த காலத்தின் அனுபவம்னு சொல்றேன். கண்ட உடனேயே அவர்களுக்கு ஒருத்தர் மேல் ஒருத்தர் என்ன சொன்னீங்க? புரிந்து கொண்டார்கள். சரி, நல்ல பதம். நான் சாதாரணமாக உபயோகப்படுத்தும் பதத்தை உபயோகப்படுத்த போனேன், நீங்க புரிந்து கொண்டார்கள் சொன்னீங்க, நல்லதுதான், நல்ல பதம். ஈசாக்கினுடைய தகப்பன் பெயர் என்ன? ஆபிரகாம். அவனுடைய தாய் பேர் என்ன? சாரா. ரொம்ப நாளா காத்திருந்து பெற்ற மகன். சாரா இறந்து போயிட்டா. இவனுக்கு வாலிப பருவம் தாண்டி விட்டது. இவனுக்கு திருமணமாக வேண்டும் என்று தகப்பன் தீர்மானம் பண்ணி இன்னும் சாரா பிரிந்து போன சோகத்திலேயே இருக்கான். பொறுப்பை யாருக்கு கொடுத்துறான்? தனக்கு இருந்த ஒரு அடிமை வேலையாள் ஒருவனை கூப்பிட்டு, உனக்கு தான் தெரியும் ஈசாக்கு சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருக்க, அவனுடைய சுகம் நலம் பலனெல்லாம் உனக்கு நல்லா தெரியும், போய் சாராவின் குடும்பத்தினர் மத்தியிலிருந்து அவனுக்கு ஒரு பெண் கொண்டு வா. இது என்ன ஜாதி பார்க்கறாங்களோ? எனக்கு அப்படி தெரியல. நான் விளக்கட்ட அவங்களுக்கு. எனக்கு ஒரு மனைவி உண்டு, எங்க 2 பேருக்கும் 2 மகன்கள் உண்டு, ஒரு மக உண்டு. என் 2 மகன்களுக்கும் எப்பேற்பட்ட பெண் ஒன்று நான் தேடுவேன், அவளை போலவே இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இன்னும் சிரிக்க ஒண்ணும் மாட்டேன்றீங்களே. ஏன்? எனக்கு அவளோடு இருக்கும் அனுபவம் நல்ல பூர்த்தியான அனுபவம். இவளை மாலை ஒருத்தி எனக்கு மனைவியா இல்லைன்னா நான் ஒண்ணுக்கும் ஆயிருக்க மாட்டேனே, ஒரு காரியத்துக்கும் பயன் ஆயிட்டு இருக்க மாட்டேனே, வெறும் குப்பையா இருந்திருப்பேனே என்று என் சிந்தை கூறுவதனால நான் என்ன வாஞ்சிக்கிறேன், என் மகன்களுக்கும் இதே மாதிரி மனைவி இருந்தா நல்லா இருக்கும். என்கிட்ட விட அவங்க கேட்டா, அப்பா நான் என்ன மாதிரி பெண்ணை கட்டுறதுன்னா, ஏய் உங்க அம்மாவை பாருடா, அப்படியே கட்டி. வேற என்ன சொல்ல முடியும்? உருன்னு பாக்குறீங்க ஆண்களில் சிலர். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லைன்னு யோசிக்கிறேன். பாவம், என்ன பண்றது உங்களை, இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க மகன்க கிட்ட? டேய் இந்த மாதிரி பொண்ணை கட்டிடாத, அதோட நீ கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். இது ஜாதி பார்த்தான்னு நான் யோசிக்கல. ஜாதி வெறியே கொண்டு இருக்கிறவங்க அதை அப்படி திருப்பலாம். ஆனா எனக்கு அந்த வெறி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. என்ன விடுதலை செஞ்சுட்டாரு ஒருத்தர். இதுக்கு யாரும் அல்லையாலாம் சொல்ல மாட்டேன்றீங்களே. பெரும் பயமோ? ஒருவேளை இந்த சீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் மதுரையில. என்னையா ஜாதி கீதி பேசுறீங்களா? சும்மா go on with the master. Oh yes, that is part of the matter. Don't forget. போய் பாருன்னு சொல்றான். இவன் போய் கணத்தங்கரையில உட்காரான் இல்லையா? ஏன் கணத்தங்கரையில போய் உட்கார்னா, இவனுக்கு தெரியும் தன்னுடைய எஜமானின் மகன் ஈசாக்கு ஒரு மாதிரி ஒரு கோலப்பையன். சின்ன வயசுல பிள்ளை பெற்றாக்கா கொஞ்சம் என் தம்பி சாட்சி சொன்ன மாதிரி அப்பப்ப நல்லா கொடுத்து வளர்த்திருப்பாங்க. முதிய பருவத்துல பிள்ளை பெற்றுட்டா அதுக்கு கொடுக்குற செல்லம் இல்லையா? சரிதானா? தாயும் இவனை செல்ல பிள்ளைன்னு வச்சுக்கிட்டா, இவன் என்ன தப்பு பண்ணாலும் தப்பே பண்ணலன்னு சொல்லிடுவான். அடுத்த பையனை தான் கண்டிப்பா. கதையில வருது அது இல்லையா? இப்படி வளர்த்தா பையன் ஒரு வாழ்க்கையில வளவளா குலகளா. He is a blah type of person. B-L-A-A, blah. ஒன்னும் உப்பு இல்லை சப்பும் இல்லை. இவனுக்கு மனைவி அவரவன் என்ன பண்ணணும்? தாம் பொறுப்பையும் செய்யணும், அவன் பொறுப்பையும் செய்யணும். இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாம போடும். காலையில எழுந்திரிச்சு 8 மணிக்கு ஆபீஸ் போகணும். 7:55 தான் கேட்கிறாரு, என் கஃப்லிங்ஸ் எங்கடி? ஏன் உன் கஃப்லிங்ஸ் உனக்கே பார்த்துக்க தெரியாதா? பிள்ளைங்களா இருக்காங்களே, அவதான் வந்து எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னாக்கா இந்த கையில பச்சை இந்த கையில சேப்பு போட்டு போவார். சரிதானா? சாக்ஸ் எங்க பிள்ளை? என் சாக்ஸை காணுமே. அட டிராயர்ல தான் வச்சிருக்கேன். ஊதா தானே இருக்கு, அதோட சேர்ந்த ஊதாவை காணுமே. அட கடவுளே, நான் சாப்பாடு கட்டணுமா உங்களுக்கு சாக்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஆண்கள் மத்தியில ஒரே நிசப்தம் பாத்தீங்களா? பெண்கள் மத்தியில ஒரே குதூகலம். சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் அவளுக்கு பார்க்கணும். இதுக்காக என்ன பண்றான்? தண்ணி இறைக்கிறவங்களை யாராவது ஒருத்திக்கிட்ட, ஏமா கொஞ்சம் தண்ணி வேணும்னா
உனக்கு மட்டும் இல்லையா உன் ஒட்டகத்துக்கும் ஊத்துவேன்னு சொல்றவ அவதான் ரைட். அப்ப ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டா, இவ 10 அடி எடுத்து வைக்கக்கூடிய சரியான திட்டம் பார்த்தோம். அதே மாதிரி ரெபெக்கா வீட்டுக்கு போனா இன்னமும் பண்ணான், கூட்டு வரான் இல்லையா? கூட்டு வரும்போது ஒட்டகத்து மேல ஏறி வராவ, சரிதானா? பழகணும். இவ தூரத்துல பாக்குறா, சாயங்கால நேரம் தியானத்துல இருக்கான். யாரு? ஈசாக். ஒட்டகத்துக்கு மேல இருந்தே கேட்கிறா, அதுதான் என் ஆண்டவனான், வாசு பார்க்கணும் நீங்க. ஆமான்னு சொல்றான். உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முகத்தை மூடிக்கிட்டு பயபக்தியோட நடந்தவரா. ஆளே இப்படி எல்லாம் இருக்கணும். இந்த காலத்து பெண்களுக்கு எல்லாம் எங்கேயா அந்த மாதிரி இருக்குது சொல்றீங்களா இல்லையா? இறங்கி வரா. 2 பேரும் பாக்குறாங்க. ஒருத்தர் பார்த்த உடனேயே அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு வார்த்தை சொன்னீங்க, புரிந்து கொள்ளுதல். சரி, ரைட், புரிந்து கொள்ளுதல். பார்த்த உடனே புரிந்து கொண்டாங்க. நான் வேற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருப்பேன், ஆனா இது நல்லா இருக்கு. கண்ட உடனேயே புரிந்து கொண்டார்கள். வேதத்தின் பிரகாரம் அவளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு போனான்னா அவள் அவனுக்கு மனைவியானாலாம். அப்படிதான் வசனம் சொல்லுது. இவ்வளவு அழகா இருக்கிற கதை ஏயா கருகி போச்சு? பிள்ளை இல்ல. அவன் என்ன சொல்றா, என்னாச்சு உனக்குன்னு கேக்குறான். இவன் சொல்றான், எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்றான். அவன் சொல்றா, அது எனக்கு தெரியாதுன்றான். என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்? இணங்கி வரும்போது இவங்களை கூட்டி வச்சான் பாருங்க ஒருத்தன். அவனை ஒருத்தர் கண்ட உடனே அவனை ஒதுக்கிட்டாங்க. இனிமே நீ அவசியம் இல்லை. வாலிபர் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை நீங்க ஜெபித்து நான் விசுவாசின்ற பதத்துல, ஆண்டவரே எனக்கு சரியான பொருத்தமான அவர் இவள் வேணும்னு நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சுவாமி கூட்டி வைக்கிற வரைக்கும் பயபக்தியோட இருக்கிறீங்க. கூட்டி வச்ச உடனே என்ன பண்றீங்க? இனிமே நீர் அவசியம் இல்லை. அப்படி போன குடும்பங்கள் அநேகம். ஐயா, சிரிக்கிறதுக்கு வசதியே இல்லை. துவக்கும் போது நல்ல பசுமை, இவங்களை கொண்டு என்னென்னமோ ஆக போதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்காங்க. கொஞ்ச நாள்ல ஒரே வறட்சி. என்ன ஆச்சு? The third party in the relationship is totally forgotten. வெளியே அனுப்பிச்சாச்சு. செவுத்துல மாத்திரம் போட்டு இருக்கோம், Christ is the head of this home போட்டிருக்கோமா இல்லையா? அது ஏன்? சாபம் வந்துடக்கூடாது, அது முன்னாலே போட்டுருணும். பிசாசு பார்த்த உடனே போயிடுவான். அவனுக்கு நல்லா தெரியும் விளையாடுறீங்க. If Christ is the head of this family, there is no polarization. He always reconciles you and brings you together. நான் என்னுடைய இருமாப்புல போய் அவளோட கொச்சிட்டு ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கும் போது வந்து இடிக்கிறவர் யார்? அவர் தான் இடிக்கிறாரு. ஹேய், என்னாச்சு உனக்கு? இடிச்சு என்ன சொல்ற? திருப்புற. திரும்பி உன்னுடைய அகம்பாவத்துல உட்கார்ந்து இருக்காத, அதுக்கு இடம் கிடையாது, போ. They forgot the third party and the whole family became a dried up relationship. அதோட விட்டு போல, கணவனுக்கும் மனைவிக்கு இருக்க போட்டி பிள்ளைகளுக்கும் போச்சு இல்லையா? போச்சா இல்லையா? சொல்லுங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேர் பேர் என்ன? 2 பேரும் மென்னிய பிடிச்சிட்டு இருந்தானுங்களா? ஏன் குடும்பத்துல இப்படி வேறுபாடு? சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் சொத்து மேல இப்படி அடிதடியா இருக்க ஏன்? பெட்ரோல் மத்தியில வேற வேல்யூ கிடையாது. அதுக்கு மேல உயர்ந்த ஒரு சம்பத்து எதுவுமே அவங்க அறிஞ்சதே கிடையாது. வெறும் குடும்பம், பொருள், ஆசை, பணம், இதே வச்சு இடிச்சு இடிச்சு பிள்ளைகளும் அப்படியேதான் வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே அசுத்தமான ஆபாசமான வெறுப்பு. The third party, 2வது குடும்பம், I call it the golden years. நல்ல வளமான வாழ்வு. அது யாரு? ஆபிரகாமும் சாராவும் இல்லையா? கடைசி வரைக்கும் ஒன்னால நடந்தாங்க, பிரிவே கிடையாது அவங்கிட்ட. இருந்துச்சோ? சாராவும் ஆபிரகாமும் கூடி நடந்தாங்களா? அவங்க மத்தியில போர் எதுவும் இருந்துச்சா? அவனை விட அவ கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன். இவன் அப்பப்ப கோழையாயிட்டான்ல. யாரும் இவனை அடிச்சு விட்டாங்களோ பயம் வந்த உடனே இவன் தங்கச்சின்னு சொல்லிட்டான். சொன்னானா இல்லையா? ஆம்பளைங்க சும்மா கர்ஜிக்கிறதுலதான் பெரிய ஆளுங்க. முக்கால்வாசி குடும்பங்கள்ல இந்த பெண்கள் தான் ஆதாரமா இருந்து நிறுத்துறது, நிலை நிறுத்துறது. வெளியில தெரியாது, வெளியில விட்டுக்க மாட்டார். அவளும் அடா விட்டு கட்ட போட்டும் செய்யறதை செய்வோன்னு விடாம செஞ்சுட்டார். 2 பேரும் ஒன்னா நடந்தாங்க. இவனை
பெரிய வியாபாரியா இருந்தான் இல்லையா? ஊர் என்ற நகரத்துல பெரும் வியாபாரியாக இருந்தான். வியாபாரியாக இருந்த அவனை ஆண்டவர் வான்னு அழைக்கிறார். நீ வா, உன்னுடைய சந்ததியை நட்சத்திரத்தை விட அதிகமாக்குவேன்னு சொல்லி அழைக்கிறார். இவன் சாராவை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? போய் அவட்ட என்ன சொல்றான்? கட்டுமாக்கு முட்டையன்ற. அவன் கேட்கறான், எங்க போறோம்? எனக்கே தெரியாது. எங்க போறேன்னு எனக்கே தெரியாது, நான் நம்பின ஆண்டவர் என்ன அழைக்கிறார், போலாம். நீங்க போவீங்களோ? அட போயா, எங்க அப்பா இதுக்கா என்ன உன்ட்ட கொடுத்தாரு, நீ போயிட்டு வா. போறதா நீ போயிட்டு வா, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். சொல்ல மாட்டோமா மாட்டீங்களா? இப்ப நீங்களாம் உருன்னு உட்காந்துருக்கீங்களா? காரணம் என்ன? அப்பா கிட்ட என்ன சொல்லுவோம்? எங்கேயோ போறாராம், வேலையும் கிடையாது, குடியும் கிடையாது, நான் ஏன் அவங்க கூட போறேன்? நான் தான் BA BT படிச்சிருக்கேன்னு. எழுந்துடணும், கிளீனா எழுந்தழிச்சாலாம், பட்டியை கட்டினாலாம் போ. இப்படி ஒரு இடத்துக்கு போனானா அவன் பாடு போயிட்டே இருக்கும். போய் ஒரு நாள் சாயந்தரம் முகாம் போடுவான். போட்டுட்டு அங்க ஒரு கிணறு தோண்டுவான். கிணறு தண்ணி வரும். சாரா யோசிப்பா, சரி கடைசியில வந்து சேர்ந்துட்டோம், தண்ணி இன்னிலாம் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பலிபிடத்தை வர கட்டும். சரி, பலி வர கொடுக்குறாரு. இவருக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே இங்கே தான் இருக்கணும்னு நல்லா இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் கிளீனா சிமெட்ரிக்கலா அரேஞ்ச் பண்ணி, அந்த கூடாரத்துல இருக்க செவுரு, கூடாரத்துல நல்ல செவுரு இருக்கும், அதுல நல்ல படங்கள் எல்லாம் வச்சு, லைட்லாம் எங்க இருக்கணும்னு வச்சு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சு உட்கார்ந்து இருக்கும்போது, கிளம்பு சாரா போகணும். எங்க போனோம் தெரியாது. என்னையா அந்த மனுஷன் பைத்தியமா இந்த ஆளுக்கு, ஒரு வார்த்தை சொல்லாம பின்னால போயிட்டே இருக்கா. எப்படி இப்படி செய்ய முடியும்? என் ஆண்டவன் அவருடைய ஆண்டவன். இந்த ஆளு தான் சித்தப்படி ஒன்னும் செய்யவே மாட்டார். ஆண்டவன் சொல்றதை அப்படியே செய்வார். அப்படி இருக்க இவர் சொல்றதுக்கு நான் ஏன் அடங்க கூடாது? தைரியமா செய்யலாமே. என் கணவன் என் ஆண்டவருக்கு அடங்குவான்னா அந்த கணக்கு நான் அடங்குறதுக்கு என்ன? ஒன்னும் கூச்சமே கிடையாது. குடும்பத்துல ஒற்றுமையும் ஒரே மனப்பான்மையும் எப்படி வரும்? The line of authority, God, Christ, husband, family. இல்லையா? கொரிந்தியர்ல எழுதி வச்சிருக்காரு இல்லையா? The line of authority எழுதியிருக்கா இல்லையா? God, Christ, husband, family. If that is the line of authority, then we can submit fully and completely. யாருக்கு அடங்குறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்குறோம். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்குறோம்? அவருக்கு இருக்க பயத்தினால. மூணாவது குடும்பம், it is the mature family. நல்லா தேர்ந்து வளர்ந்து முதிர் அனுபவம் பெற்ற குடும்பம். இது புதிய ஏற்பாட்டில் இருக்க குடும்பம். அக்விலா, பிரிஸ்கில்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதிய ஏற்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாகமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னே அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அக்விலா, பிரிஸ்கில்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது கன்கார்டன்ஸ் இருக்க பைபிள் இருக்குன்னாக்கா அவங்க பேர் எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. 2-3 சத்தியங்களை பார்ப்பீங்க. அதுல ஒண்ணு, எப்பவும் அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்காங்க. இது ஒரே ஒரு கப்பல் தான் வேதத்துல பிரிபடாம இருக்க கப்பல். பாக்கி எல்லாரும் தனித்தனியா சொல்லிருக்கோம் கதை. இவங்க 2 பேர்த்த மத்தியும் எப்பவும் ஒன்னாவே சொல்லுங்க, பிரியவே இல்லை. வேணாமா உங்களுக்கு? வேணா, ஐயா இந்த மனுஷனோட இருந்தது போதும், ஒதுக்குனா சரிதான். ஐ ஹோப் நான் பிரியாம இருக்கணும். எப்படி இந்த சிந்தையிலும் இதயத்திலும் எப்பவும் ஒருமை வேணும். They are the only couple that are always together. ரெண்டாவது, இந்த ஒரு ஜோடியில அவன் பேரை விட அதிகம் தரம் முதல்ல சொல்லப்படுது. ஸ்ரீ அண்ட் ஸ்ரீமதி இல்ல, ஸ்ரீமதி அண்ட் ஸ்ரீ. அப்படி இப்ப நம்ம தமிழகத்தில் சொல்றது இல்லையோ? தமிழகத்தில் என்ன சொல்லுவோம்? திருமதி, திருமதி. சரிதானா? திருமதி கிடையாது, திருமதி. நம்ம நாட்டினுடைய பண்பு எங்க? திருமதி தான். திருமதி சொன்னாலும் சொல்லுவோம், சொல்லாமல் விட்டுடும். யூதர் பரம்பரை என்ன? அதேதான். மனுஷனா இருந்த யூதன், ஆணாக இருக்க யூதன் 3 காரியத்துக்காக சாமி கிட்ட தினம் நன்றி சொல்லுவானா. என்ன? சுவாமி, நான் நாயா பிறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், புறஜாதியான பிறக்காததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் பெண்ணா பிறக்காததுக்காக உமக்கு நன்றி. இப்படி இருக்க யூதர் மத்தியில அவ பேரை இவனுக்கு முன்னால சொல்லணும்னாக்கா காரணம் ஏதாவது இருந்தானே ஆகணும்.
வேத சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க, அவளுக்கு நிறைய ஈவுகள் பரிசுத்த ஆவி கொடுத்திருந்தார். ஆக 2 பேரும் ஊருக்கு போனாக்கா முதல்ல அவன் வந்தானான்னு பார்க்க மாட்டாங்களாம், அம்மா வந்தாங்களா, ஏன் அம்மா வந்தாங்களான்னு கேட்கிற. நீங்க வர்றது நல்லது, ஆனா அவங்க வந்தாக்கா எங்களுக்கு பயன். இவருக்கு 1 தாலந்து இருந்தா அந்த அம்மாவுக்கு 10 தாலந்து. அப்படி ஆண்டவர் அவளை நல்ல, she was a very gifted woman. Some Bible scholars even believe the book of Hebrews could have been authored by her. I don't subscribe to that, but there is a belief like that. She was an extremely gifted woman. In spite of that, they were together at all times. இந்த குடும்பத்தில் இருந்த குண அதிசயம் என்ன? முதலாவது குண அதிசயம், because they were liberated by faith in Christ Jesus personally, they could liberate each other. தனிப்பட்ட விதமாக அவளும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அவருக்கு அடிமையானதுனால அவர் அவருடைய அடிமைகளுக்கு உள்ள சுதந்திரத்தை உணர்ந்தார். அவனும் அதே மாதிரி பண்ணான். இதனால என்ன விளைவு? ஒருத்தரை விடுதலை செய்தார்கள். Because they were liberated by faith in the same Lord, they could liberate each other. பொறாமை கிடையாது, வேறுபாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கிடையாது, அவசியமே இல்லை குடும்பத்துல. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. துதிப்போம்